முன்னாள் எம்எல்ஏவும் நிர்வாகியுமான டாக்டர் எழிலனின் பதிவால் அரசியலில் விவாதம் ஏற்பட்டிருக்கிறது. 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இடமில்லை என்ற திரைப்பட காட்சியை பதிவிட்டுள்ளார் டாக்டர் எழிலன். திரைப்பட காட்சியை அரசியலோடு ஒப்பிட்டு கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் நெட்டிசன்கள். திமுக தோல்விக்கான காரணம் குறித்து ஆராய கட்சி குழு அமைத்திருக்கும் நிலையில் கவனம் பெறும் பதிவு. என்ன சொல்ல வருகிறார் திமுக நிர்வாகி டாக்டர் எழிலன்? எழிலன் பதிவிட்ட படக்காட்சியால் அரசியலில் விவாதம். வயசு என்ன? ஆடி வந்தா 67 வரும். ஆடி வரத்துக்கு முன்னாடியே உன் பாடி வந்துடும் போல. இன்னும் நீ இந்த சீட்ல உட்காந்து தேய்ச்சி நிற்கிற. இனி இந்த கைரா நாட்டிற்குள் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் யாரும் இருக்கக்கூடாது. அண்ணா தீர்னு சொன்னா நாங்க எங்க? வயசு என்ன? ஆடி வந்தா 67 வரும். ஆடி வரத்துக்கு முன்னாடியே உன் பாடி வந்துடும் போல. இன்னும் நீ இந்த சீட்ல உட்காந்து தேய்ச்சி நிற்கிற. இனி இந்த கைரா நாட்டிற்குள் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் யாரும் இருக்கக்கூடாது. அண்ணா திமுக தோல்விக்கான காரணம் குறித்து ஆராய கட்சி குழு அமைத்திருக்கும் நிலையில் டாக்டர் எழிலன் பதிவிட்டிருப்பதை நாம் பார்த்தோம். திமுகவில் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறாரா எழிலன்? 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இடமில்லை என்ற திரைப்பட காட்சியை பதிவிட்டிருக்கிறார் எழிலன். எதை முன்வைக்கிறார் டாக்டர் எழிலன்? திமுகவில் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறாரா எழிலன்? திமுக தோல்விக்கான காரணம் குறித்து ஆராய கட்சி குழு ஒன்றை அமைத்திருக்கும் நிலையில் கவனம் பெறும் பதிவு. கோர்ஸ் கரெக்ஷன் ஸ்டெப் 1 என்ற கேப்ஷனோடு திமுக முன்னாள் எம்எல்ஏவும் நிர்வாகியுமான டாக்டர் எழிலனின் பதிவால் அரசியலில் விவாதம் ஏற்பட்டிருக்கிறது. திரைப்பட காட்சியை அரசியலோடு ஒப்பிட்டு கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் நெட்டிசன்கள். தற்போது நம்முடைய இணைப்பில் பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். கோர்ஸ் கரெக்ஷன் ஸ்டெப் 1 அப்படின்னு கேப்ஷன் போட்டு ஒரு காணொளியை பதிவிட்டிருக்கிறார் டாக்டர் எழிலன். 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இடமில்லை என்பது போல அந்த திரைப்பட காட்சி அமைந்திருக்கிறது. என்ன சொல்ல வருகிறார்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? திமுகவினுடைய கட்டமைப்பு ரீதியாக நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வயதானவர்களின் கூடாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பெரும்பகுதியான பேர், கிட்டத்தட்ட 40% அதிகமான மாவட்ட செயலாளர்கள் 60 வயதை கடந்தவர்களாக இருக்கிறாங்க. சோ அந்த இடத்தை அவர் கேள்விக்குறியாக்குகிறார். அதுல ரொம்ப முக்கியமா நீங்க சொன்னது மாதிரி பாடத்திட்ட மாற்றம் அப்படின்னு அவர் கொண்டு வருகிறார். அந்த மேல போடக்கூடிய அந்த வார்த்தையை தமிழ்மயப்படுத்தினால் அவர் கிட்டத்தட்ட அவர் திமுகவுக்கு ஒரு புது வடிவம் கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய தன்னுடைய விருப்பத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். நீங்க பொருத்தி பார்த்தோம்னா கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்களுக்கு 86 வயதாகிறது. கட்சியினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய TR பாலு அவர்களுக்கு 84 வயதாகிறது. கிட்டத்தட்ட சீனியர்கள் எல்லாருமே மேல தலைமைத்துவத்துல மட்டும் இருக்க வரைக்கும் கூட சிக்கல் இல்ல. கீழே கடைமட்டத்துல கூடிய மாவட்ட கழகங்கள் அவங்கதான் ரொம்ப ஆக்டிவா செயல்படணும். இந்த தேர்தல் அணுகுமுறை தோல்விக்கு காரணமே பலருடைய வயதுதான். ஏன்னா விஜய் அவர்களை சரியாக மதிப்பீடு செய்ய முடியல, வயதானவர்களால சமூக வலைதளங்கள்ல போதிய அளவுக்கு களமாட முடியல. இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்மையில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல கூட முன்னாள் முதல்வர் திமுகவுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதை அழுத்தமாக பதிவு செய்கிறார். இனிமேல் நீங்க டீ கடைகள்ல நம்ம பேசின அரசியல சோசியல் மீடியாலையும் பேசணும் அப்படிங்கிற. அப்ப 75 வயது நபர்களை வைத்துக் கொண்டு சோசியல் மீடியா அரசியல் பேச முடியாது. அது அடுத்த தலைமுறைக்கானது. கிட்டத்தட்ட நீங்க ஒரு நாள் காலத்தை உள்வாங்கிக் கொள்ளலாம், வயதானவர்கள் பேசலாம், தவறில்லை. பட் அந்த மாதிரியான விஷயங்கள் திமுகவில் 40% பேர் வரைக்கும் கிட்டத்தட்ட வயதானவர்கள் மாவட்ட செயலாளராக இருக்காங்க. அது தலைமைத்துவத்தில இருந்து அடிமட்ட வரை இருந்தாலும் கூட நான் என்னுடைய பார்வையில் எழிலன் அவர்கள் கேள்விக்குள்ளாக்குவது கட்சியினுடைய மாவட்ட பாடி, அந்த மாவட்ட கழக செயலாளர்கள் அவர்கள ஒரு மறுகட்டமைப்பு அவசியம்.
கிட்டத்தட்ட அந்த சந்தான படத்தினுடைய ஒரு நகைச்சுவை காட்சியை பரப்பி அவர் 60 வயதிற்கு மேல் இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் அப்படித்தான் பதிவு செய்கிறது அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். கிட்டத்தட்ட அது நான் சொன்னதை போல 40% பேர் வரைக்கும் இருக்காங்க. 60 முதல் 75 வயது வரைக்கும் உட்பட்டவர்கள் இருக்கிறாங்க. எப்பொழுதுமே எழிலன் காலத்தை உள்வாங்கி சில விஷயங்கள் பதிவு செய்வார். அவங்க நினைவுல இருக்கலாம், கிட்டத்தட்ட அறிவு திருவிழா நடந்த போது கூட அவர் தற்குறிகள் என்று விமர்சிக்காதீர்கள், அவர்கள் நம் வீட்டு பிள்ளைகள், ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க, அவர்களை அரவணைத்து நாம் தான் அரசியல் படுத்த வேண்டும் என்று எச்சரித்தார். ஆனால் அது சரியாக உள்வாங்கிக் கொள்ளப்படல அல்லது புரிந்து கொள்ளப்படல. கடைசி வரையில் தற்கொலை என்கிற வாதமே முன்வைக்கப்பட்டது. இப்போது அவர் முன்வைத்திருக்கக்கூடிய அந்த யோசனையும் திமுகவினுடைய நலனை முன்னிறுத்தி தான் அவர் இந்த பதிவை போட்டிருக்கிறார் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த கட்சி தலைமை எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, கட்சி தலைமையை பொறுத்தவரை இதை பொது வழியில் போட்டதை கொஞ்சம் ரசிக்க மாட்டாங்கன்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்று பார்க்கிற பொழுது திமுகவினுடைய தலைவர் அவர்களே 70 வயதை கடந்தவர். சோ அப்படி இருக்கிற பொழுது அதனாலதான் அது சமூக வலைதளங்களை அதற்கு வந்திருக்கிற பின்னூட்டங்களை பார்த்தால் கிட்டத்தட்ட யாரை சொல்கிறார் அப்படின்னு ஒரு பொருள் கொள்ளப்படுகிறது. அவர் சொல்ல விரும்புவது மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் தான். திமுக 36 பேர் கொண்ட குழுவை அமைத்து விட்டார்கள். அந்த குழுவினர் அடுத்தடுத்து ஆய்வுப் பணிகளில் ஈடுபட போறாங்க. வர ஜூன் 5ஆம் தேதி முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அறிக்கை கொடுக்க போறாங்க. கட்சி இன்னொரு பக்கம் ஒரு வெப்சைட்டை தனியாக அறிவித்து விட்டது. அதன் வழியாக வருகிற பதிவாக பார்க்கலாம். ஆனா திமுக தலைமை இதை கொஞ்சம் ரசிப்பு தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும் தான் நான் பாக்குறேன். இது உள்ளுமர்த்தனம் அவசியம். அதுதான் ஒரு ஜனநாயகத்தினுடைய அடிநாதம். எழிலன் அவர்கள் இந்த காட்சியை போட்டிருப்பதன் பின்னால் அவர் மாவட்ட கழக செயலாளர்களை சொல்றாருங்கிற புரிதலை அவரை விளக்க வேண்டிய தேவையும் எழுந்து விட்டது. ஏன்னா திமுகவுடைய தலைவரும் 70 வயதை கடந்தவர் என்கிற அடிப்படையில் தலைமை இதை ரசிப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நன்றி திரு சுவாமிநாதன், உங்களுடைய கருத்துக்களை இணைப்பில் பகிர்ந்து கொண்டமைக்கு.